கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒவ்வொன்றும் எழுதி வைத்திருக்கிறார். இந்த வேத வசனங்கள் எல்லாம் ஒரு கண்ணாடியை போல் நமக்கு இருக்கிறது, நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகளை, நாம் செய்த தவறுக்கு மனிதர்களாகிய சிலர் நமக்கு நிறைய காரியங்களை கடிந்து சொன்னா கூட நாம் பிடரியை கடினப்படுத்தி அதை மறுபடி செய்வது வழக்கம். அந்த பழக்கம் தேவனுக்கு முன்பாகவும் வந்துவிடும். கர்த்தர் நம்மளை ஏதோ ஒன்று எச்சரித்தால், இல்லை என்றால் கர்த்தர் நமக்கு ஏதோ ஒரு ஆலோசனை கொடுத்தால் நாம் பிடரியை கடினப்படுத்துவோம். கடினப்படுத்துறதுனால பைபிள் சொல்லுகிறது சகாயமின்றி, ஃபேவர் இன்றி. ஏன்னா அவர் எச்சரிக்கும் போது அதை குறித்து மனம் திரும்ப வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். அதுல இருந்து நம்ம வெளியே வரணுங்கிற எண்ணம் இருக்கணும். ஐயோ, நம்ம பண்றது தவறு, நம்ம வேணும்னு இந்த தவறை செய்கிறோம் அப்படி சொல்லி தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மனம் திரும்புவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் சடுதியில் நாசம் அடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம வாழ்க்கையை நாம் சீர்படுத்தி கொள்ள வேண்டும். கடிந்து கொள்ளப்பட காரியம் வரும்போது நம்மை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இவங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, எனக்கு எல்லாம் தெரியும், நான் அப்படிதான் பண்ணுவேன், இதுதான் அதோடைய சுவாபம். இந்த சுவாபம் தேவனிடத்துல உங்களுக்கு கொண்டு போகாது. அதனால தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவரும் வசனத்தின் மூலமா ஒரு வார்த்தை வருகிறதா, கர்த்தர் வார்த்தையின் மூலமா பேசுறாரா, இல்லை உங்க தகப்பன் தாய் உங்களை கடிந்து கொண்டு இருக்கிறாங்களா, ஏன் கடிந்து கொள்றாங்க, அப்போ நம்ம ஏன் இந்த தப்பை செய்யணும், இனி அந்த தப்பை செய்யக்கூடாது என்று சொல்லி நமக்குள்ளே நாம் ஒரு தீர்மானம் எடுத்து அதை செயல்படுத்த வேண்டும். அப்படி நீங்களும் நானும் செய்யும் போது தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள், நன்மை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானம் எங்களை ஆளுகை செய்யட்டும், உங்கள் சந்தோஷம் எங்களை ஆளுகை செய்யட்டும். வசனத்தின்படி வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பிடரியை கடினப்படுத்தாதபடி ஆண்டவரை நாங்கள் விட்டு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.